அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு ஹிஸ்ட்ரி அண்டு கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது இந்தியாவின் தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பண்பாடு அப்படின்ற டாப்பிக்கு நம்ம என்னென்ன படிக்கணும் ஸ்கூல் புக்கில் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே நம்ம சயின்ஸில் இருந்து யூனிட் 5 வரைக்கும் எல்லாமே எங்கே படிக்கணும் ஸ்கூல் புக்கில் அப்படின்றத தனித்தனியாக ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் எடுத்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்கும். சரியா, நீங்கள் அதை போய் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காலமில் டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் இருக்கும். செகண்ட் காலமில் வேர் டு ஸ்டடி ஸ்கூல் புக்கு தமிழ் இருக்கும். ரெண்டாவது காலமில் இங்கிலீஷ் மீடியமும் இருக்கும். ஓகேவா, நீங்கள் எந்த மீடியமாக இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன். சரியா, ஃபஸ்ட்டு தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் அப்படின்ற டாப்பிக்கு ஃபஸ்ட்டு டாப்பிக்காக இருக்கும். இதில் தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்றதுனால தமிழ்நாடு சம்மந்தமான ஹிஸ்ட்ரி எல்லாமே நம்ம படிக்க வேண்டியிருக்கும். அதுக்கு ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 6th புக்கில் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. அதை படிச்சுக்கணும். அதே 6th புக்கில் தென்னிந்தியாவின் பெருங்கற்கால பண்பாடு, பண்டை கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும், சங்க காலம் அப்படின்னு 3 லெசன் நம்மளுக்கு 6th புக்கில் இருக்குது. ஓகேவா, தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு, பண்டை கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும், சங்க காலம், இந்த 3 லெசனுமே இந்த டாப்பிக்கு கீழே கவர் ஆகுது. சரியா, அடுத்து 7th புக்கில் தமிழ்நாட்டின் கலையும் கட்டடக்கலையும் அப்படின்ற லெசன் இருக்குது. 8th புக்கில் கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. 9th புக்கில் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. சரியா, அடுத்து 11th ஒரு 3 லெசன் படிக்க வேண்டியிருக்கு. 11th ஹிஸ்ட்ரியில் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. 11th எத்திக்ஸில் தமிழக பண்பாடு ஒரு அறிமுகம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. இது எல்லாமே 11th புக்கில் நம்ம படிக்கிறோம். ஒரு லெசன் ஹிஸ்ட்ரியிலையும் மீதி 2 எத்திக்ஸ்லையும் இருக்குது. அடுத்ததாக 12th எத்திக்ஸில் தமிழர் கலைகள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. 11th எத்திக்ஸ்லேயே திருவிழாக்கள் அப்படின்னு ஒரு லெசனும், அண்மை கால அறநெறி போக்குகள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. இந்த எல்லா லெசனுக்குமே நம்ம இந்த டாப்பிக்கில் இருந்து படிக்கிறோம். சரியா, அடுத்ததாக சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு, அந்த லெசனுக்கு 6வதுலேருந்து 12வது வரைக்கும் தமிழ் புக்கில் இருக்கிற இலக்கியம் தொடர்பான தகவல்களை படிச்சுக்கிறாங்க. அதாவது நம்ம தமிழ் இலக்கியம் படிக்கிறோம் இல்லையா, அதுவே போதுமானது. ஆனால் நீங்கள் இப்போ நியூ சிலபஸில் இலக்கியம் பாட்டில் அதிகமாக படிக்க மாட்டீங்க. ஓகேவா, அதனால் என்ன பண்ணீங்க, எல்லா இலக்கியமும் ஜஸ்ட்டு யார் பாடினா அதில் முக்கியமான லைன் ஏதாவது இருந்துச்சுன்னா நோட் பண்ணிக்கோங்க, அது போதுமானதாக இருக்கும். சரியா, அடுத்து திருக்குறள் சம்மந்தமான விஷயங்கள், திருக்குறளில் அதிகமான கொஷின் வருது. ஓகேவா, அதனால் திருக்குறள் நல்லா படிச்சுக்கணும். 6வதுலேருந்து 12வது வரைக்கும் நியூ புக்கில் இருக்கிற கொஷின், அதுக்கப்புறம் ஓல்டு புக்கில் இருக்கிற கொஷின், அதே மாதிரி இலக்கியமும் 6th-லேருந்து 12th வரைக்கும் நியூ புக்கில் இருக்கிற கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் திருக்குறள்லேயே நம்மளுக்கு ஒரு 20 அதிகாரம் தமிழில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த 20 அதிகாரத்தையும் படிச்சுக்கணும். இதெல்லாம் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா திருக்குறள் பாட்டுக்கு போதுமானதாக இருக்கும். அது இல்லாமல் பழைய கொஷின் பேப்பரையும் நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க. அடுத்த டாப்பிக்கு விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு. இதுக்கு நம்மளுக்கு ஸ்கூல் புக் கண்டென்ட்டே போதுமானதாக இருக்கும். 10th தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள், விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, இது 2015வது புக்கு. இது எல்லாமே நம்ம படிச்சுக்கணும். சரியா, 2015வது எடிஷனில் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது, அதை படிச்சுக்கோங்க. நியூ புக்கில் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படின்னு ஒரு லெசனும், தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. இந்த 2 லெசன் படிச்சுக்கோங்க. அடுத்து 12th ஹிஸ்ட்ரியில் பாளையக்காரர்கள் கிளர்ச்சி, வேலூர் கழகம், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பழைய புக்கில் இருக்குது, அதை படிச்சுக்கோங்க. அடுத்தது ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி, இதுக்கு 8th புக்கில் மக்களின் புரட்சி அப்படின்னு ஒரு புக் இருக்குது, ஒரு லெசன் இருக்குது. அடுத்து அதுவும் 10th புக்கில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்ற லெசனும், 11th புக்கில் ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் அப்படின்ற லெசனும் படிக்கணும். சரியா, அடுத்தது விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படின்ற டாப்பிக்கு நம்ம 8th புக்கில் காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை அப்படின்ற லெசன் படிச்சுக்கிறோம். 6th புக்கில் தமிழ் புக்கில் வேலு நாச்சியார் பற்றின ஒரு
லெசன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் புக்கில் 7th விடுதலை போராட்டத்தில் பெண்கள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. அதே மாதிரி 8th புக்கு தமிழில் ஓல்டு புக்கில் இந்திய போரில் தமிழக பெண்களின் பங்கு அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. ஓகேவா? இது இல்லாமல் 9th தமிழ் புக்கில் தில்லையாடி வள்ளியம்மை பற்றியும் ராணி மங்கம்மாள் பற்றியும் பழைய லெசனில் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் PDF அவைலபிளாக இருக்கும். அதை கூட பார்த்து படிச்சுக்கோங்க. அடுத்தது எவல்யூஷன் ஆஃப் 19th and 20th century சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, ஜஸ்டிஸ் பார்ட்டி, growth ஆஃப் ரேஷ்னலிசம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், திராவிடியன் மூமெண்ட் அண்டு பிரின்சிபல் அண்டர்லையிங் போத் தீஸ் மூமெண்ட். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். ஓகேவா? 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டில் பரிணாம வளர்ச்சி, தமிழ்நாட்டில் சமூக அரசியல் இயக்கங்கள், நீதி கட்சி, பகுத்தறிவுவாதம், சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம், சுயமரியாதை இயக்கத்துக்கும் திராவிட இயக்கத்துக்கும் இடையிலான இயக்கங்களும் அதன் கொள்கைகளும், தந்தை பெரியார் மற்றும் அண்ணாவின் பங்களிப்பு, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட். ஏன்னா இது வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும். இதுலேருந்து கண்டிப்பாக கொஷினும் கேட்பாங்க. அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. 10th புக்கில் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அந்த லெசனும், தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அந்த லெசனும், 11th பாலிட்டியில் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி அப்படின்ற லெசனும், 12th ஹிஸ்ட்ரி பழசில் நீதி கட்சியின் ஆட்சி அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. 11th பாலிட்டியில் தமிழக அரசியல் சிந்தனைகள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. 11th எத்திக்ஸில் அண்மை கால அறநெறி போக்குகள் அப்படின்ற லெசன் இருக்குது. அதே 11th எத்திக்ஸில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. 12th ஹிஸ்ட்ரி ஓல்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு லெசன் இருக்குது. இந்த எல்லா லெசனுமே ஒரே விஷயங்களை தான் சொல்லணும். ஓகேவா? ஒன்றில் இருக்க இல்லாத 1-2 விஷயங்கள் இன்னொன்றில் இருக்கும். அதனால தான் இவ்வளோ புக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? இது எல்லாமே நீங்கள் ஒரு கிளான்ஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மேக்ஸில் எங்கெங்கே என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே ஹைப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் என்ன பண்ணலாம், ஹைப் பண்ணி விடலாம். சரியா? அது இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா குரூப் 4 சம்மந்தமாக இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நான் போடணும் அப்படின்னு இருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.